வீட்டில் இங்கே யார் விஜயாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வராங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு நான் தாங்க சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் தானுங்க போலியாக டாக்டர் பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு சமூக சேவை பண்ணுறேன்னு சொல்லி போலியாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே பாருங்க எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும், அது வீடியோ ஆதாரத்தோடவே இருக்குது, எதுக்குங்க இப்படி தேவையில்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி இப்படி வந்து டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி வாங்கி என்ன வீட்டில் இந்த செவத்தில் தொங்க விட்டு என்ன ஆக போகுது? எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? ஏமாத்தின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அண்ணாமலையும் வந்துடுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் அவர் விடுங்க சார், அவர் ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணணும்னு நினச்சி ஏதோ பண்ணிட்டா, விடுங்க சார், இனிமேல் அது மாதிரிலாம் பண்ணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்கள் சார், அவங்ககிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தது எங்கிட்ட டேரெக்டாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, எதுவும் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் கூட நாங்கள் வந்துட்டு இதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஏதாவது ஒரு தடவை வந்து வான் பண்ணிட்டு விட்டுறலாம். ஆனால் வந்துட்டு பெரிய இடத்துக்கு போயிடுச்சு கம்ப்ளைண்ட்டு, அதனால் இவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் போட வேறு வழி இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக முத்து மீனா எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படி உங்கள் அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இவனால தான், இவன் பண்ண வேலை தான், இவனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் நான் அந்த ஒன்றும் முடியாதவனை வந்து நான் குச்சி வச்சு அடித்த ரோட்டில் தெரியிறேன், அதெல்லாம் தான் கொடுத்தனால தான் பெரிய எவிடன்ஸ் ஆயிடுச்சு, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இவங்க தான் எழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதான் என்னங்கத்த பேசுகிறீங்க, இந்நேரம் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி இப்படி வந்து நிற்கிறாங்களே, டாக்டர் பட்டம் வாங்கி இது போலிதான விஷயம் அப்படின்னு சொல்லி எங்கள் மூலமாக இல்லை, மற்றவங்க யாராவது வந்து ரோட்டில் நீங்கள் இப்போ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்கள்ல, அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏதோ இது வரைக்கும் இப்போ ஆரம்பத்திலே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பிரச்சனையே மாட்டி விட்டு வந்துட்டு இதை பார்த்து சந்தோஷப்படுங்கன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறா. இந்த பூக்கட்டுறவளுக்கெல்லாம் வர திமிரு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டு பஞ்சாயத்தில் அப்புறமேல வச்சுக்கோங்க, ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு வாங்க நடங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்கிறாரு. அப்போ மீனாவும் முத்துவும் வந்துட்டு சார் அவங்க ஏதோ தெரியாமல் ஆர்வக்குழலாம் பண்ணிட்டாங்க சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ வந்து எதுவுமே பேசாமல் மனோஜ் நின்றுருக்காங்க. இதெல்லாத்தையும் வந்து விஜயாவும் கவனிக்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் நம்மளை கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களால தான் பிரச்சனை வந்தது இல்லைன்னு சொல்லல, ஆனால் கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரக்கு போலீஸ்காரங்கள்ட்டெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனோஜ் பாரு அப்படியே கல் மாதிரி நின்றுருக்கான். எல்லாம் அந்த பார்லர்காரி பண்ணுற வேலையாக இருக்கோ, அவள் இது மாதிரி எனக்குலாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு என்னம்மா சொல்லுமா மீனா, மறுபடியும் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி லாக்கப்புக்குள்ளே போயிட்டானா, வந்து அருண் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், இது வேறு விஷயம், எங்கள் அத்தை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இதை கட்டணும் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணாங்க, டாக்டர் பட்டாங்கிறது வந்து நல்லா உயரிய விருது, அதெல்லாம் சும்மா போகிறவங்க வரவங்களுக்குலாம் எடுத்து தூக்கி கொடுத்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வெளில கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணாங்க சமூக சேவைக்குன்னு சொல்லி சொல்கிறப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்கள் அம்மா பற்றி தெரியும்ல, அப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதாங்க சார், அதெல்லாம் நடக்காமல் பார்த்துருங்க சார், இப்போ அது பிரச்சனையும் இல்லை, இப்படி யாரும் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை அதான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை அவங்ககிட்ட இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொடுக்குறாங்க. அது கொடுத்துட்டு வந்துட்டு சார் இங்கே வருங்க, அவங்க யார்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் பேசி பார்க்குறாங்கிறாங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, அப்படி இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிப்பீங்களா, ஸ்டேஷனுக்கே அந்த அம்மா கூட்டிகிட்டு நான் சொல்கிறேன், நீ இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களும் கிளம்பிடுறாங்க. அடுத்த மீனா வந்துட்டு முத்து கேட்குறாங்க, யாருக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீங்கள் அன்றைக்கெல்லாம் பிரச்சனை இருந்தப்போ வந்துட்டு ஒரு போலீஸ்கார் பார்த்தாரில்ல, அவர் பூ கொடுப்பார் அவங்க வீட்டில், அவர் நல்லாவே பழக்கம், ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணுவார், அதனால தான் அவர் நம்பர் எதுக்கும் தேவை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன், அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியா இந்த மீனாவை பார்த்தாவே நீ எரிஞ்சுன்னு சொல்லுவேன், ஆகாதுவன்னு சொல்லுவேன், ஆனால் இப்போ அவள் வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி பறந்தடிச்சிட்டு எப்படி கால் பண்ணி உன்னை இந்த பிரச்சனைலேருந்து இப்போதைக்கு வெளில கொண்டு வந்திருக்கா பார்த்தியா, உன் பையன் மனோஜ்னு தலையில் தூக்கி வச்சு அழுவில்லை, அவன் பாரு அப்படி கல் மாதிரி எப்படி பார்த்து நின்றுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தாலும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை கூட என்ன கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதான் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுறா, எல்லாம் இந்த பார்லர்காரி பண்ணுற வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் வாட்டுக்கு செவனே நின்றுருக்கேன், என்னை எதுக்கு வம்புழுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீ எப்படி தான் பேசுவேன், ஆனால் ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்ககிட்ட என்னென்ன பாடுபட தெரியும், என்னென்ன யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துட்டு விஜயா உள்ளே போயிடுறாங்க. அடுத்த வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, ஏங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஷனில் போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு நேராக போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜயா ரெடியாகி வெளில கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மள எங்கே வெளில கிளம்பிட்டா, இப்போ தான் போலீஸ்காரங்களாம் வந்துட்டு போயிருக்காங்க, வெளில போய் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்காது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் போய் எனக்கு என்னால் வேறு ஏதாவது பிரச்சனை வராமல் யார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் முத்து மீனா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இப்போ நீ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யார் எனக்காக அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா யாருன்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் உன் பையன் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. ஆமாம் பையன்தா சொல்லி மெச்சிக்கிற அளவுக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, அவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க நீங்களும் உங்கள் பையனும் தான், தேவையில்லை
தேவையில்லாமல் முன்னாடி வந்து பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க, நான் ஏதாவது சொல்ல போயிடுவேன், ஆல்ரெடி செம கோவத்தில் இருக்கிறேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கிற நீயே, அவனை நான் என்ன பண்ணேன், அவன் ஒழுங்காக படிக்காததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க அவனை வேணும்னே அவரை வந்து வேணும்னே நீங்கள் வந்து சீர்திருத்த பள்ளியில் போட்டது நீங்கள் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களும் உங்கள் பையன் சேர்ந்தானே, உங்கள் பையன் பண்ண தப்புக்கு அத்தனைக்கும் வந்துட்டு இவர் தான் பலிகடா ஆக்கியிருக்கிறீங்க நீங்கள், அவர் வந்து தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சுமே வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் பையன் மனோஜ் தப்பு பண்ணானா? ஆமாங்க, உங்கள் பையன் மனோஜ் தாங்க தப்பு பண்ணார், அவர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தப்பு பண்ணிவிட்டு இவருக்கு வந்து சப்போர்ட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பழி தூக்கி தூக்கி போட்டுருந்துருக்காரு. இது கூட புரிஞ்சுக்க முடியல உங்களால், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவர் கிராமத்தில் இருக்கிறப்போ ஏதாவது இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போயிருக்காரா? இல்லையே, சென்னை வந்ததுக்கப்புறம் தானே இப்படிலாம் போனார், அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த புள்ள மேலே உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து பாசம், அது மட்டும் இல்லாமல் அவர் எதுவும் தப்பு பண்ண மாட்டார்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அந்த வாக்மேன் திருடி பக்கத்து வீட்டிலேருந்து திருடிட்டு வந்து வச்சதுலேருந்து வாத்தியார் மேலே கல்லடிச்சது வரைக்கும் அத்தனையும் உங்கள் பெரிய பையன் தான் பண்ணாங்க இல்லையான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கும் தெரிய வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் கூட இவர்கிட்ட வந்து அன்பாக பாசமாக 4 வார்த்தை பேசணும்னு உங்களுக்கு தோணலையே? ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் கௌரவமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கான காரணமே நீங்களும் உங்கள் பையங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கே எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இந்த வீட்டில் நீ வந்துட்டு உன் பேச்சு பெருசாகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே ரவி சொல்கிறாங்க, அம்மா யார் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்காதம்மா, சொல்கிற விஷயம் கரெக்டாக தப்பான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு முத்து மேலே ஒரு குருட்டுத்தன்மையான ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. எப்பயுமே அவன் தப்பு பண்ணுவான்னு நினச்சிட்டிங்க. ஆனால் அவன் அப்பேற்பட்டவன் கிடையவே கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன், படிக்கலை அப்படிங்கிற மட்டும் தவிர மற்றபடி வந்துட்டு முத்து மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. நீங்கள் முத்துவை பெற்றதுக்கெல்லாம் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவனை அந்த குடிகாரனியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்து வந்துட்டு மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏங்க மதிப்பே கொடுக்காது இந்த வீட்டில் நம்ம எதுக்குங்க இருக்கணும், நம்ம இந்த வீட்டில் இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்துட்டு வாய் விடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு முத்து என்ன பேசிட்டு இருக்கிறேன், அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறக்காக வந்துட்டு அப்பா விட்டுலாம் போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க மாமா விட்டுட்டு போகிற சொன்னா, நானும் நீங்கள் மாமா 3 பேருமே கிளம்பி போயிடலாம், நம்ம மேலே ரூம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம், இதெல்லாம் சரிப்பட்டே வராது, நம்ம கிளம்பிடலாங்க, மதிப்பு இல்லாத பக்கம் நம்ம எதுக்குங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா, இதுக்கு தான் நீ ஐடியா பண்ணிட்டு இருந்தியா, பார்த்திங்க ரொம்ப நல்ல பொண்ணு, பக்குவமான பொண்ணு, பொறுப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கவே சொல்லுவீங்களே, இப்போ பாருங்கள் வீட்டிலேருந்து வந்து உங்களை எல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி எப்படி கங்கணம் கட்டி அது மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க நான்லாம் வீட்டிலேருந்து அவங்கள விட்டு வெளில போகணும்னு நினச்சேன், என்னைக்கே தான் நடுகாலில் கொண்டு வந்து கட்டில் போட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ வந்து நான் முடிவு பண்ணியிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் வந்துட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட இவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு பாசமாக ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து இதை நினச்சி நான் கலங்காத நாளே கிடையாது. அவர் எப்படி வந்து அம்மாவை பாசத்துக்கு ஏங்கி போய் கிடக்கிறாரு தெரியுமா? ஆனால் மதிப்பே கொடுக்காத உங்கள் பெரிய பையன் மேலே தான் நீங்கள் உசுரையை வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நேற்று கூட தான் அப்படியே கூட வந்து போலீஸ்காரங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து யாரோ ரோட்டில் 3வது மனுஷங்க என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நின்றுருந்தாரு. நீங்கள் ஏங்க இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு விஜயாக்கு அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே வாயடிச்சு நிற்கிறாங்க. மனோஜ் பண்ணுறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.